நம்ம ரொம்ப மனசுல எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்கும்போது இறை சக்தி நம்ம கிட்ட வராதுங்க சார். எப்ப அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து மனசை ஒருநிலைப்படுத்தி எப்ப தெளிவா இருக்கிறோமோ அப்பதான் இறை சக்தி நம்ம கூட பேச ஆரம்பிக்கும். இந்த இறை சக்தி உங்ககிட்ட பேசணும்னா நீங்க மௌனம் இருக்கணும். அப்படி இருக்கும் போது தான் நீங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆவீங்க. 1 மணி நேரம் நீங்க மௌனம் இருந்துட்டீங்கன்னா சூப்பர் சார். 2 மணி நேரம் மௌனம் இருந்தீங்கன்னா இன்னும் சூப்பர். நடிகர் சந்தானம் மாசத்துல 2 நாளோ 3 நாளோ இல்ல வாரக்கணக்கில மௌன விரதம் இருந்திருக்காரு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையில இருக்காரு, சும்மா இது நிகழ்ச்சிக்காக சொல்ல கிடையாது. அது ஏன்னா நீங்க எவ்வளவுக்கு நீங்க மௌன விரதம் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்க கூட பேச ஆரம்பிக்கும். மனிதர்கள்ட்ட பேசாம நீங்க தனியா உட்காந்தீங்கன்னா பிரபஞ்சத்தை என்ன நடக்குது, என்ன பிரபஞ்சம் நம்மளுக்கு சொல்ல வருது உணர்த்தும். சோ அதனால அது ஏன் ரிஷிகள், சித்தர்கள், ஞானிகள் எல்லாமே தவம் பண்ணாங்க. அந்த தவத்தோட இன்னொரு பேர் தான் மௌன விரதம். இப்ப நம்மளால தவம் இருக்க முடியாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப நாகரிக உலகத்துல ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கோம் நம்ம. அதனால இன்ஸ்டன்ட் மாவு, இன்ஸ்டன்ட் சட்னி வரைக்கும் வந்துருச்சு. இப்போ நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு கப்பில் பவுடர் மாதிரி இருக்கு, அதில் ஊற்றினா சட்னி ஆயிடுச்சுன்றான். சட்னி அப்படியே தாளிக்கு கூட அப்படியே சாப்பிடலாம். அது மாதிரி இந்த காலத்து தவம் இருக்க முடியாது. ஆனால் மௌன விரதம் எல்லாரும் இருக்க முடியும். நீங்க காலையிலயோ மாலையிலயோ இல்லை நைட்டு இருக்கிறதோட பகல் வேலையை நீங்க 1 மணி நேரம் மௌனம் வருதுன்னா அதுக்கு நீங்க உங்களை ஈடுபடுறதுக்கு தயாரானீங்கன்னா இந்த இறை சக்தி பிரபஞ்சம் கூட பேச ஆரம்பிக்கும் போது அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு நீங்க ரொம்ப குழப்பமா இருக்கும்போது எந்த ஜோதிடர்களையோ இங்க போய் பார்த்தா தீருமா அங்க போய் தீருமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல சார், அது நீங்க மௌனம் இருந்ததுன்னா உங்களுக்குள்ள இருக்கிற கேள்விக்கு உங்களுக்குள்ளே பதில் கிடைக்கும். யாரையும் நீங்க தேடி போன அந்த பதில் உங்களுக்கே கிடைக்கும். அதனால மௌனம் விரதம் இருக்கிறது அவ்வளவு நல்லதுங்க சார். அது முருக வழிபாடு செய்யறவங்க மௌனம் விரதம் இன்னும் சிறப்பு. முருகன் உங்ககிட்ட பேசுவார், அது உணர முடியும். ஏன்னா அருணகிரிநாதர் சொன்னார், சொல்லற சும்மா இருந்தார். 12 வருஷம் அவர் பேசாம தான் அமைதியா இருந்தார். அதுதான் காரணம்.